இந்த குபேரன் கர்ணம் பிறந்த ராசி இருக்கிறதாலேயே என்னவோ இந்த ராசிக்காரங்களை கொடுக்கறதுன்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. நன்றி கடனுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த கும்பராசிக்காரங்க. பெரும்பாலுமே கும்பராசிக்காரங்க ஒரு காற்று ராசி, தர ராசின்னு சொல்லலாங்க. மன உறுதி சிறப்பாக இருக்கும், ஆனால் அடிக்கடி குழம்பி போகக்கூடிய குணம் உண்டு. ஏன்னா காற்று ராசிங்கிறதால மனசு ஏதாவது ஒரு விஷயத்துல அலக்கழிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே கடுமையான உழைப்பாளி, உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. நிறைய திறமை மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஆனால் சரியா அதை வெளிப்படுத்த தான் தெரியாது, வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதி கலங்காத தன்மை கொண்ட கொடுக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க. சலிப்புள்ளாத உழைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. இதுதான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே 100% இவங்க வாழ்க்கையில் வெற்றிக்கான காரணம்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சிறந்த நிர்வாகத்திறமைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பிரம்மாண்டமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. இவங்களுடைய பேச்சு திறமைங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும். யோசனை கூட எல்லாரை விட வித்தியாசமான முறையில் யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. புனிதமான ராசி, அதாவது தெய்வம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாங்க. சக்தி நிறைஞ்ச ஆலயங்களுக்கு எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். ஏன்னா தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி, சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசிங்கிறதால நீங்கள் ஆலய வழிபாடு, இந்த சக்தி நிறைஞ்ச ஆலயங்களுக்கு நீங்கள் போகிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் தைரியமாக நீங்கள் செயல்பட்டாலுமே ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்பு, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொந்த பந்தங்கள் இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைங்க. ஆதரவே இருந்திருக்காது. குடும்பத்துலையுமே நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கைங்கிற ரீதியாக இருந்திருப்பீங்க. உங்கள் மனசு இருக்கக்கூடிய ஆசை எதுவுமே நிறைவேறிருக்காதுங்க. குடும்ப வாழ்க்கைக்காக மற்றவங்களுக்காகவே ஓடா தெரிஞ்சிருப்பீங்களே தவிர உங்களுக்காக எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் இருந்திருக்கும். யாரையும் நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார நிலையிலும் சரிங்க. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்கள், வண்டி வாகன பயணத்தை தவிர்க்க பாருங்கள். உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். மனசுலையுமே இந்த நேரம் குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. எதை செய்கிறது எதை விடுறதுங்கிற ஒரு சிந்தனை இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் முடிவெடுக்க தயக்கமாக இருந்தால் வீட்டில் பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்னதாக கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு, கால்கள் அடிபடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் நடக்கிறப்ப பார்த்து நடக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வழிபாட்டு மூலமாக பல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்ய பாருங்க, இதனால நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமையான பெருமாள் கோவிலுக்கு போக பாருங்க. தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் மனப்பூர்வமாக வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். மேலுமே கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வார காலகட்டங்களிலிருந்து அடுத்த வார காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தெம்பு வந்துடுங்க. தன்னால் வரது வரட்டும் பார்த்துக்கலான்னு ஒரு தெம்போடு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் சிறப்பாக இருக்குது. தோற்றத்தில் கூட ஒரு வசீகரமான தோற்றம். இயல்பாகவே நீங்கள் வசீகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க தான். ஆனால் இன்னுமே தேஜஸ்ங்கிறது கூடி வரும். உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு கவர்ச்சியான தோற்றமாக தோணுங்க. அதே சமயம் முன்கோபத்தை குறைச்சிக்கணும். காரணமே இல்லாமல் கோபப்படுறதையும் வீணான வார்த்தைகளை விடுறதையும் இந்த நேரம் விட பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தர்ம சிந்தனை இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. அதே சமயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இந்த வேலை பிடிக்காமல் வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசனையில் இருப்பீங்க. அந்த எண்ணத்தை கொஞ்சம் இந்த காலத்தில் பொறுமையாக இருங்க. புதுசாக செய்யக்கூடிய முயற்சி, புதுசாக வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளை இந்த வாரம் வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்கிறது நல்லது. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி பிரிஞ்சிருந்த சொந்த பந்தம் எல்லாமே, நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நட்புக்கரம் நீட்டுவாங்க. பகையை மறந்துடுவாங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். நிறைய மனஸ்தாபத்தோடு வாழ்ந்திருப்பீங்க. தாமரையில் தண்ணீர் மாதிரி ஒட்டி ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனை இல்லை.
குழந்தைகளுக்காக இந்த நேரத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரம் தான். குழந்தைகளுக்காக கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட படிப்பு எடுக்க போகிறீங்க. அதுக்காக கொஞ்சம் இடமாற்றம் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்குதுங்க. திருமண தடை சந்திச்சக்கூடியவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் தான். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்காக பணம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தை போடுறது தவிர்க்க பாருங்கள். தன குடும்பாதிபதி குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த நேரம் ராசியை பார்க்கறது, அடுத்து சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். 2 சுபகிரகம் வலிமையோடு இருக்கிறதால எந்த சிரமம் இருந்தாலும் சமாளிக்க முடியும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நாளாக இருந்த சங்கடம் எல்லாமே நீங்கள் போகுது. ஆனால் பேச்சுலையும் செய்கிற செயலையும் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எடுத்தவங்க கொத்தன்னு செய்யாத பொறுமையாக இருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். பண பிரச்சனை குறைஞ்சி வர இந்த நேரம். ஏன்னா உழைப்பு சிறப்பாக இருக்கிறதால, திட்டங்கள் சரியாக இருக்கிறதால பண பிரச்சனை இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம், உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக இந்த நேரம் செலவு செஞ்சுருவீங்க. அதாவது படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல வாய்ப்பு தேடி வரக்கூடிய நேரம். இந்த நேரம் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே சமயம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகு சனி ராசியில் இருக்கிறதால மனசை பொறுத்த வரைக்குமே ஒத்துழைப்பு தராது. மனசு நல்லா இருந்தால் உடம்பு ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராது. எல்லாமே நல்லா இருக்கணும்னா இந்த நேரம் அதிகாலை நேரத்தில் எழுந்து கொஞ்சமாக சின்னதாக உடற்பயிற்சி செய்ய பாருங்கள். யோகா, தியானம் வர விஷயங்கள் செய்கிறது நல்லது. அப்படியுமே முடியலைன்னா பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க, ஒரு 10 நிமிடமாவது தொடர்ந்து நீங்கள் தெய்வ ஏற்றி அமர்ந்துட்டு வர பாருங்கள். ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோவில் வந்துட்டாலே அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் அமர்ந்துட்டு வரப்ப ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும்னு சொல்லலாங்க. இதனால நல்ல மாற்றம் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய இந்த வீணான கற்பனை, தேவையில்லாத வதந்தி, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போனால் அதையே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் குடும்ப வாழ்க்கையும் கெடுத்துக்கிறீங்க, உங்கள் மனசையும் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. அதனால் அதை முதல்ல விட்டு தள்ளுங்க. தேவையில்லாத அழுத்தம் உண்டாகாமல் இருக்கணும்னா அதிகமாக நீங்கள் யாருக்கிட்டையும் பழகிறது வேண்டாம், பேசுறது வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் வாய் வார்த்தையிலும் கட்டுப்பாடாக இருக்க பாருங்கள். கேட்டது எதுவும் நம்பக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முழுமையாக இந்த நேரங்கள் நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. பேச்சு தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எதிரி. அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பாக தான் கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, நீங்கள் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறது தான் உண்மை. வரதை வரட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நேரம் விட்டு பிடிக்கணும். யாராக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. புதுசாக தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்க. லாபத்தை பொறுத்த வரைக்குமே இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, இந்த பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. அரசாங்கத்தால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். வண்டி வாகன யோகம் இருக்குது. வாகனத்தில் கொஞ்சம் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்லேயுமே இந்த நேரம் கொஞ்சம் மராமத்து வேலை எல்லாமே செய்வீங்க. பண வரவு சிறப்பாக இருக்குது. இந்த தோப்பு குத்தகை எடுக்கக்கூடியவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பண வருமானம் உண்டுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் செயல்பட்டால் போதுங்க. நிச்சயம் நல்ல மாட்டம் தான். எந்த விஷயத்திலாவது தடங்கள் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த நேரம் கும்பராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் இந்த மின்சாதன பொருட்கள் செய்யக்கூடியவங்க, விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, இந்த நேரம் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மெல்ல மெல்ல உங்கள் பிரச்சனை தீரக்கூடிய நேரங்க. உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பு, தலை சுற்றுறது, மயக்கம் வர்றது, ரத்த அழுத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல பலன் எல்லாமே பெறணும்னு நினச்சிங்கன்னா வயசானவங்களுக்கு அன்னதானம் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பணம் பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தடங்கள் இருந்தாலும் அது விரைவில் நிவர்த்தி ஆகும். குழப்பம், நெருக்கடி இது எல்லாமே விலகும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இனி நல்ல காரியம் நடக்கக்கூடிய நேரம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால தடப்பட்ட வேலை நடக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்குங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் வெற்றியாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, புதனும் சாதகமாக இருக்கிறதால புதுசாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக செய்யலாம். வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் செய்யலாம்.
திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும், செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். உடல் நல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.